Taste the Daily. அண்மை செய்தி. கோவை மாவட்டம் காரமடையில் 15 வயது பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. 15 வயது பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கி கருக்கலப்பு செய்த ஆட்டோ டிரைவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய காரமடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சேரன் நகர் 2வது பகுதியை சேர்ந்தவர் தௌபிக் உமர், வயது 21. இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். அந்த பகுதியைச் சேர்ந்த 15 வயது மதிக்கத்தக்க பள்ளி மாணவியை குறிப்பாக ஆட்டோ மூலமாக தினசரி கொண்டு செல்ல இருக்கக்கூடிய இந்த தௌபிக் உமர் என்பவர் பள்ளி மாணவியை பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கிறார். ஆசை வார்த்தைகளை கூறி காதல் வலையில் வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. ஓராண்டு காலமாக சிறுமியை தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளதாகவும் சிறுமி கர்ப்பமடைந்திருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காரமடை காவல் நிலையத்திற்கு அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த சில பேர் மாத்திரை வாங்கி கொடுத்து அந்த மாணவிக்கு கருக்கலைப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்று ஆட்டோ ஓட்டுநர் தௌபிக் உமர் மிரட்டி இருக்கிறார். கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். உடல் சோர்ந்த நிலையில் இருந்த மாணவியை பார்த்த பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்த பொழுது மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார், கர்ப்பமாக்கப்பட்டிருக்கிறார். பெற்றோர் அதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காரமடை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். விசாரணை நடத்திய பிறகு சம்பவம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தௌபிக் உமர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். கருக்கலைப்பு செய்ய மாத்திரை வாங்கி கொடுத்த தௌபிக் உமருடைய தோழியாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரி என்கிற பெண்ணை தற்போது போலீசார் தேடி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக இயக்கப்படக்கூடிய அநியாயங்களுக்கும் இந்த அட்டூழியங்களுக்கும் பின்னால் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுமே பாலியல் வன்கொடுமையால் சீரழிந்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்ட சம்பவத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கூட இன்னும் வெளியிடப்படவில்லை. விசாரணை என்கிற நிலையிலேயே அந்த சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ராயப்பேட்டையைச் சேர்ந்த பீகாரை சேர்ந்த பெண் ஒருவர் கணவனை இழந்தவர் தனது மகளை காணவில்லை என்று ஐசிஸ் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கிறார். புகார் சரியான முறையிலே விசாரிக்கப்படாமல் கிடப்பிலே போடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவலர் இருக்கக்கூடிய ராமன் என்பவர் வழிகாட்டுவதாக கூறி அந்த 13 வயது மதிக்கத்தக்க மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். குறிப்பாக காவல்துறை வாகனத்திலே ஏற்றி சீரழித்திருக்கிறார். போலீஸ் பூத்தில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அந்த 13ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மதிக்கத்தக்க 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை 3 ஆசிரியர்களே சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்திலே 7 காமகர்கள் இணைந்து 8 மாணவிகளை சீரழித்திருக்கிறார்கள். தஞ்சாவூரிலே 16 வயது சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கிறார். கடலூரிலே அதுபோன்று மாணவி ஒருவர் சீரழிக்கப்பட்டிருக்கிறார். ஓமலூரிலும் இதுபோன்று ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. போதாக்குறைக்கு இன்று காலையிலேயே வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே, அதாவது திருப்பூரில் இருந்து சித்தூருக்கு சென்ற கர்ப்பிணி ஒருவரை ஓடும் ரயிலிலேயே பாலியல் வன்கொடுமை செய்து அவரை ரயிலிருந்து தள்ளிவிட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைகால்கள் உடைந்த நிலையில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கிருஷ்ணகிரியிலே நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு பள்ளிகளுக்கு கூட மாணவிகள் செல்ல முடியாத ஒரு அவலநிலைக்கு மாணவிகள் தள்ளப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் தங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துயரத்திலே ஆட்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் தொடங்கி தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகள் கடலூர், தஞ்சாவூர், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், தற்போது வேலூர், இப்படி பல மாநிலங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த பாலியல் வன்கொடுமை என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலே
தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளியை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இப்படி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் உறைந்து போயிருக்கிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ திருநெல்வேலிக்கு சென்று அல்வா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். யாருக்கு அல்வா கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் மனிதாபிமானமே இல்லாமல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையோடு தெரிவித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.